Welcome to Easy English. Today we learn about the pronoun. Pronoun-னா என்ன, அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். How to make the sentence used by the pronoun. Already we know very well in the noun. Noun நமக்கு நல்லாவே தெரியும். Noun-னா place, person, things or animals. அதை தான் நம்ம noun சொல்றோம். Noun-அ டைரக்டா சொல்றது noun. Noun-ல இருந்து அதை இன்டைரக்டா சொல்றதுதான் pronoun. அதுக்குன்னு சில வேர்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். I, you, we, they, he, she, it. ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ். தீஸ் ஆர் த ப்ரொனவுன்ஸ். ஆனா இது எங்க யூஸ் பண்ணா வேர்புக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் மீ, யூ, அஸ், தே, ஹிஸ் ஆர் ஹிம், ஹெர், இட். மீனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், அஸ்னா நாங்கள், தேனா அவர்கள், ஹிஸ் ஆர் ஹிம் ரெண்டுமே அவன், ஹெர்னா அவள், இட்னா அது. both are same meaning. ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லாமே வேர்புக்கு முன்னாடி, செகண்ட் உள்ளது வேர்புக்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் கடைக்கு போகிறேன். ஸோ நான்னா ஐ, கடைக்குனா ஷாப், போகிறது கோ. ஸோ நான் கடைக்கு போகிறேன், ஐ கோ டு த ஷாப். நான் கடைக்கு போகிறேன், ஐ கோ டு த ஷாப். இதில் எது ப்ரொனவுன்? ஐ. நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐ, அதுதான் ப்ரொனவுன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாள். அவள்னா ஷி, எனக்குன்னா மீ, ஒரு புத்தகம்னா எ புக், கொடுத்தாள். கொடுக்கிறதுனா கிவ், ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் இது கொடுத்தாள், ஸோ கேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாள். ஷி கேவ் மீ அ புக். ஷி கேவ் மீ அ புக். இதில் எது ப்ரொனவுன்? ஷி ஒரு ப்ரொனவுன், மீ அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். ஸோ த சென்டென்ஸ் ஹவ் டூ ப்ரொனவுன்ஸ், ஷி அண்ட் மீ. இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனது சிறந்த நண்பன். நீனா யூ, சிறந்த நண்பன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நீ எனது சிறந்த நண்பர் அப்படின்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இதில் எது ப்ரொனவுன் பார்க்கலாம். நீ அதுதான் ப்ரொனவுன். நீ அப்படின்னா யூ. ஸோ யூ தான் ப்ரொனவுன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு கால் பண்ணுவேன். நான்னா ஐ, உனக்குன்னா யூ, கால் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு, அதனால நம்ம வில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ. இப்போ இதில் எதெல்லாம் ப்ரொனவுன்? ஐ ஒரு ப்ரொனவுன், யூ ஒரு ப்ரொனவுன். ஸோ தி சென்டென்ஸ் ஹவ் டூ ப்ரொனவுன்ஸ். ஒன் இஸ் ஐ, அனதர் ஒன் இஸ் யூ. ஐனா நான், யூனா நீ. த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள்னா வி, கடைனா ஷாப் அல்லது ஸ்டோர், சென்று கொண்டிருக்கிறோம். கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு, ஸோ கோயிங். நாங்கள் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். we are going to the shop. இதில் கடைக்கு, அதனால நம்ம டு த ஷாப் போட்டிருக்கோம். நாங்கள் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். we are going to the shop. இதில் எது ப்ரொனவுன்? நாங்கள், அதாவது வி. வி அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட ப்ரொனவுன். ஓகே, த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆசிரியர் எங்களுக்கு நிறைய வீட்டு பாடத்தை கொடுத்தார். ஆசிரியர்னா த டீச்சர், எங்களுக்குன்னா அஸ், நிறைய வீட்டு பாடம் அப்படின்னா a lot of homework. கொடுத்தார், அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ கிவ், கேவ், கிவன், நம்ம கேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆசிரியர் எங்களுக்கு நிறைய வீட்டு பாடத்தை கொடுத்தார் அப்படின்னா டீச்சர் கேவ் அஸ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். த டீச்சர் கேவ் அஸ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். ஸோ இதில் எது ப்ரொனவுன்? அஸ். அஸ்ங்கிற வருது இதில் ப்ரொனவுன். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் மார்க்கெட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்னா தே, மார்க்கெட்னா மார்க்கெட் தான், சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ், ஸோ யூசிங் கோயிங். அவர்கள் மார்க்கெட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் கோயிங் டு த மார்க்கெட். தே ஆர் கோயிங் டு த மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இதில் எது ப்ரொனவுன் பார்க்கலாம். அவர்கள், அவர்களுங்கிறது தான் ப்ரொனவுன். தே, அவர்கள்னா தே, தே தான் இந்த சென்டென்ஸ்ல ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவர்களுக்கு உதவினேன். நான்னா ஐ, அவர்களுக்குன்னா தெம், உதவினேன். ஸோ உதவுறது வந்து ஹெல்ப், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால ஹெல்ப், ஹெல்ப்டு, ஹெல்ப். ஸோ ஹெல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அவர்களுக்கு உதவினேன் அப்படின்னா ஐ ஹெல்ப்டு தெம். இதே அவர்கள் வந்து வேர்புக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம தே யூஸ் பண்ணியிருப்போம். வேர்புக்கு அடுத்து வந்ததுனால நம்ம தெம் யூஸ் பண்றோம். எந்த வேர்ட்லாம் வேர்புக்கு முன்னாடி வந்தா எதா வரணும், அது வந்து நம்ம வந்து
மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, the next sentence, அவர் ஒரு மருத்துவர். அவர்னா he, ஒரு மருத்துவர் அப்படின்னா he is a doctor. ஸோ அவர் ஒரு மருத்துவர், he is a doctor. he is a doctor. ஸோ இதுல எது ப்ரொனவுன்? அவர், அதாவது அந்த he அப்படிங்கிறதான் இதுல வந்து ஒரு ப்ரொனவுன். இதுல வந்து he is a doctor, he is a engineer, he is a professor, எது வேணா வரலாம். ஆனா வந்து அந்த he அதுதான் நம்ம இன்டைரக்டா சொல்லியிருக்கு. ஸோ அந்த he தான் நமக்கு ப்ரொனவுன். ஓகே, the next sentence, அவன் அவனது தொப்பியை சரி செய்தான். அவன்னா he, சரி செய்யறது வந்து adjust. ஸோ சரி செய்தான் past tense இருக்கு, அதனால adjusted. ஸோ நம்ம adjusted யூஸ் பண்ணியிருக்கோம். அவனது தொப்பியை, his cap. he தான், அதே இது வேர்புக்கு முன்னாடி வரும்போது ஹீயா இருக்கு, நெக்ஸ்ட் வேர்புக்கு அடுத்து வரும்போது ஹிஸ்ஸா மாறி இருக்கு. அவன் அவன தொப்பியை சரி செஞ்சான். ஸோ அவன் அவனையே பண்ணதுனால நம்ம ஹிஸ் போடுறோம். மத்தவங்க அவனை பத்தி பேசினா நம்ம ஹிம் போடுவோம். அதே மாதிரி சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நான் அவனை பார்த்தேன். ஸோ நான்னா ஐ, அவன்னா இந்த இடத்துல ஹிம். ஏன்னா நம்ம அவனை பார்த்தோம், அதனால ஹிம். அவனே அவனை ஏதாவது பண்ணிதான் நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நான் அவனை பார்த்தேன். ஸோ பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதனால சி சா சீன், ஸோ சா யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அவனை பார்த்தேன், ஐ சா ஹிம். இதுல எதனா ஒரு ப்ரொனவுன்? ஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன், ஹிம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். சென்டென்ஸ் ஹவ் டூ ப்ரொனவுன்ஸ், ஐ அண்ட் ஹிம். அவள் ஒரு திறமையான ஆசிரியர். அவள்னா ஷீ, திறமையான ஆசிரியர்னா டேலண்டட் டீச்சர். அவள் ஒரு திறமையான ஆசிரியர். ஷீ இஸ் அ டேலண்டட் டீச்சர். ஷீ இஸ் அ டேலண்டட் டீச்சர். ஓகே, இதுல எது ப்ரொனவுன்? அவள். அவள்ங்கிறது தான் ப்ரொனவுன். அவள்னா என்னது? ஷீ. ஸோ ஷீ இஸ் அ ப்ரொனவுன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவளுடைய பரிசை ஏற்றுக்கொண்டேன். நான்னா ஐ, அவளுடைய பரிசு. ஸோ அவள் வேர்புக்கு நெக்ஸ்ட் வர்றதுனால நம்ம ஹெர் யூஸ் பண்றோம். அவளுடைய பரிசை, ஸோ ஹெர் கிஃப்ட். ஏற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்றதுன்னா அக்செப்ட், அக்செப்ட் பண்றது. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அக்செப்ட், அக்செப்டட். ஸோ நம்ம அக்செப்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அவளுடைய பரிசை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா ஐ அக்செப்டட் ஹெர் கிஃப்ட். ஸோ இதுல எது ப்ரொனவுன்? ஐ அண்ட் ஹெர் ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஒரு அழகிய நாள். இதுனா இற்று, அழகிய நாள்னா பியூட்டிஃபுல் டே. இது ஒரு அழகிய நாள் அப்படின்னா இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. இதுல எது ப்ரொனவுன்? இட்டு தான் ப்ரொனவுன். இட்டுக்கு என்னன்னா வேர்புக்கு முன்னாடி வந்தாலும் இட்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கு நெக்ஸ்ட் வந்தாலும் இட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, the நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை முடிப்பேன். நான்னா ஐ, முடிக்கிறதுனா ஃபினிஷ், அதைனா இட். இதுல வந்து வேர்புக்கு நெக்ஸ்ட் வந்திருக்கு இட். ஓகேவா, முடிப்பேன். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்தனால நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அதை முடிப்பேன், ஐ வில் ஃபினிஷ் இட். ஐ வில் ஃபினிஷ் இட். நெக்ஸ்ட் இதுல எதெல்லாம் ப்ரொனவுன்? ஐ, ஐங்கிறது ஒரு ப்ரொனவுன், அது நான். இட்னா அது, இட்டுங்கிறது ஒரு ப்ரொனவுன். The sentence have two pronouns. One is I, the another one is it. Okay. Thank you.